சேலம் மாவட்டம் என்று சொன்னாலே அதிமுக கோட்டை. ஏற்கனவே 2011, 2016, 2021 கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று வெற்றி கொடி நாட்டிய கட்சி அதிமுக கட்சி. 2021 இதயம் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நாமும் நம்ம கூட்டணியும் சேர்ந்து 11 இடத்துல 10 இடங்களை வெற்றி பெற்று தமிழகத்தில் 2 இலக்கு இடை டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இங்க வந்து சவடால் விட்டுக்கிட்டு இருக்கார். வேட்டி மாத்தி கட்டி ஒருவர் வேட்டி மாத்தி கட்டிட்டார். அதிமுக வேட்டிக்கு பதிலா திமுக வேட்டி கட்டிட்டார். நீங்க என்னதான் டிராமா போட்டு என்னதான் நாடகம் நடிச்சாலும் இங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அது ஒண்ணு நடக்காது. போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார். என்ன பேசுறாரு? என்னை பத்தி பேசுறார். இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்களுடைய உழைப்பால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போய் சுயேட்சையால ஜெயிக்கல. அதிமுக என்ற கட்சியிலே நின்ன காரணத்தினால் உனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அதை மறந்து இன்றைக்கு வேஷ்டி மாஸ்டி கட்டிட்டு வேற கட்சிக்கு போய் நிக்கிற வெக்கமா இல்லை? சூடு சுருண வெக்க ஏதாவது இருக்கணும் ஐயா. மனிதனா பிறந்தா அதெல்லாம் உடம்புல இருக்கணும். அது அதிமுக காரனுக்கு வருத்தருக்கு தான் இருக்குது. உன்னை போல போலி அதிமுக காரர்கள். உனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர் திரு செல்வ கணபதி அவர்களே. நீ திருச்செங்கோட்டில் அதிமுக நின்ன காலத்தில் தான் நீ எம்எல்ஏ மந்திரியான பிறகு சேலத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு காரணம் அதிமுக. அந்த அடையாளம் இருக்குங்காட்டி தான் உனக்கு திமுகவில் அந்த மரியாதை கொடுக்குறாங்க. இல்லைன்னா எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அதை முதல் எண்ணிப்பாரு. இங்கே ரத்தத்தை வீரியாக சிந்தி உழைத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கொடுத்த உழைப்பு தான் உனக்கு பதவி. சாதாரண உனக்கு பதவி வந்துடல. அதில் அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார். நமக்கெல்லாம் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். எண்ணென்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா, செய்த நன்றியை மறந்தவர் வாழ்வில் இல்லை என்கிறார். அதாவது செய்த நன்றியை யார் மறக்கிறாங்களோ அவெல்லாம் வாழ்க்கையிலே இல்லை. அப்படிப்பட்ட திரு செல்வகணபதி அவர்கள் என்னை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் சிறை செல்வதற்கு காரணம் இந்த செல்வ கணபதி ஒன்று தான். இன்றைக்கு இவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது கலர் டிவி ஊழல்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க திமுக. அடுத்தது கொடைக்கானல் அந்த விதிகளுக்கு புறம்பா பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் அதற்கு அனுமதி கொடுத்ததற்காக திமுக வழக்கு பண்ணது. 2 வழக்கு திமுக ஆட்சி அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திரு செல்வ கணபதி மேல 2 வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஒன்று கலர் டிவி வழக்கு, இன்னொன்று ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு, பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு. இந்த வழக்கில் தான் அம்மா கைது செய்யப்பட்டாங்க. அதனால தான் உன்னை கட்சி விட்டு நீக்கப்பட்டார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கார். ஸ்டாலின் அவர்களே, என்ன ஒரு தலைவரை உன்னால எங்க சிறைக்கு போன உன்னை விட்டு வச்சிருப்பாங்களா? இப்போ திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்காரு. நீங்க வந்து பதவிக்கு வர்றீங்க, வரமாட்டீங்க, அது வேற விஷயம். ஒரு கால் வச்சுட்டு வச்சிங்க. அப்படி வந்த பிறகு நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சு அதில் அவரை இழுத்து விட்டா உங்களை பதவியில் வச்சிருப்பாரா? அப்படித்தான் அம்மாவும் இருந்தாங்க. ஆக நீங்கள் தவறு செஞ்சீங்க, நீக்கப்பட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்த ஒரு தொண்டன் கூட இந்த இயக்கத்திலே உழைக்க பிறந்தவன். ஒவ்வொரு தொண்டனும் உழைக்க பிறந்தவன். அப்படி உழைப்பால் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊர் ஊராக சென்று பொய் பரப்புரை ஆற்றினாலும் ஒன்று எடுபடாது. ஏனால் இந்த கூட்டத்தை பாருங்க, இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல காட்சி அளிக்குது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்ற இயக்கம் அதிமுக. அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற வரை எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அத்தனையும் நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றும். ஏராளமான திட்டங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனையும் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அம்மா மினி கிளினிக். அதில் என்னப்பா உனக்கு அரசியல் வேண்டியது? ஏழை மக்களுக்கு வைத்தியம் கொடுப்பதை கூட பொறுத்துக்கொள்ள முடியாது ஸ்டாலின். 2000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அதை கொண்டு வந்தோம். அழகா நடந்துட்டு இருந்தது, அதை ரத்து பண்ணிட்டீங்க. தாலிக்கு தங்கம் 26,50,000, ஒரு சவர் இன்னைக்கு 53,000. ஏழை பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் செய்வதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம், அதையும் ரத்து பண்ணீங்க. அம்மா இருசக்கர வாகனம், அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. ஆனா ரத்து பண்றதுல சாதனை படுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். எல்லாத்திலுமே ரத்து. இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், சொல்றாரு தேர்தல் பத்திரத்தை பத்தி சொல்றார். தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறார். இவருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவரே 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. எங்க நமக்கு இவ்வளவுதான கம்மியா கொடுத்துட்டாங்க. அதனால இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்களை பேசி இவர்களை தப்பிக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை நீங்களும் 656 கோடி வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு பதில் என்ன? மக்கள் கேட்கிறாங்க. சாதாரணமா 656 கோடி கொடுத்துருவாங்களா தேர்தல் பத்திரம்? 3 ஆண்டுல 2021, 2022, 2023 3 ஆண்டுகள தேர்தல் பத்திரம் திமுக கட்சிக்கு 656 கோடி. அதுல இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்தவர் அந்த கம்பெனி 509 கோடி கொடுத்திருக்குது. ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக கட்சிக்கு 509 கோடி கொடுத்திருக்குது. இந்த ஆன்லைன் ரம்மியில எத்தனை பேர் உயிர்ந்தாங்க, எத்தனை குடும்பம் நடுத்ததுக்கு வந்தது. அந்த பணத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வரணும்? சூதாட்ட பணத்தை வாங்கின தலைவர் தான், கட்சி தான் திமுக கட்சி. இன்னைக்கு இந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர். சூதாட்ட பணம் எப்படி வந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. அவள் எப்பொழுதுமே பெட்டி வாங்கி தானே பழக்கம். அந்த கட்சிக்கு பெட்டி தான் பழக்கம், பெட்டி தான் பிடிக்கும். அது எங்கிருந்து பணம் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் எப்படிலாம் வந்தது? இன்னைக்கு விலை மதிக்க முடியாத பல இளைஞர்கள் இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல பேர் இருந்திருக்காங்க. பல பேர் நடுத்தருக்கு இந்த குடும்பம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட நிறுவனத்திலிருந்து 509 கோடி வாங்கின கட்சி தான் திமுக கட்சி. அதோட சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க ஊழல் செஞ்சா ஊழல்வாதி, அங்க போல உத்தமர் ஆயிட்டார். திரு செல்வகணபதி அவர்கள் இங்க இருக்கும்போது ஊழல்வாதி என்று முத்திரை குத்தப்பட்டு அவர் மீது திமுக அரசாங்கம் இருக்கும்போது வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனா இப்போ திமுக போயிட்டார், அங்க போனதையும் உத்தமர் ஆயிட்டார். என்ன காட்சி! சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினால் காட்சியும் மாறும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது, கீழே சக்கரம் மேல வந்தே தீர வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். உங்களுடைய ஆட்சியில் துறை துறை வாரியாக ஊழல் நடந்து கொண்டிருக்குது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தினந்தோறும் சரியா நடக்குது. அது நடக்காத நாளே கிடையாது. ஒரு ஆடியோ கேசட் இருக்குது, நீங்க பாருங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி பேசுகின்ற வீடியோ பாருங்க. சாரி, எல்இடியில் பாருங்க, அதை திரையில பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு.
கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. எப்படிங்களா? அடுத்தது செந்தில் பாலாஜி வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகின்ற காட்சி பாருங்க. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பாத்தீங்களா? இங்க இருக்க வரைக்கும் அவர் ஊழல்வாதின்னு திரு ஸ்டாலின் பேசுவார். அங்க போனா செயல் வீரர்களா சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு பாரு. இதுதாங்க இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி, திமுக கட்சி. இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இன்னொன்னு, மின்கட்டண உயர்வு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு என்னென்னோ பேசினார். ஆட்சிக்கு 52% மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. ஏற்கனவே நீங்க 2000 ரூபா மின்கட்டணம் செலுத்திட்டு இருந்தீங்களா? இப்போ 5000 ரூபா கட்ட வேணும். அந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. வீட்டுக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, தொழிற்சாலைக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. நாட்டு மக்கள் மின்கட்டணம் உயர்ந்து கடுமையாக இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். திமுக ஆட்சியில் மின்கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது. அதோட இன்னொன்று இருக்குது, சொத்து வரி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் 1000 ரூபா வீட்டு வரி கட்டியிருந்தீங்களா? அந்த நகராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிலாம் இப்போ 2000 ரூபா வரி கட்ட வேணும். 1000 ரூபா வரி கட்டிட்டு இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சி வந்த பிறகு 2000 வரி கட்டணும். கடைக்கு நீங்கள் 1000 ரூபா வரி கட்டிட்டு இருந்தீங்களா? 150% உயர்ந்து 2500 ரூபா கட்ட வேணும். ஆக கடுமையாக வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. விலைவாசி உயர்வு பற்றிலாம் கவலை இல்லை. அதுக்கு பிறகு இன்னொன்று வச்சார். ஊரா ஒரு பெட்டி தூக்கிட்டு வைப்பார். அந்த பெட்டி எடுத்து வந்து வைப்பான். இந்த பெட்டி ஒன்று வச்சிருவார். ஊரா கொண்டு போய் பெட்டி வச்சுட்டு, அது அங்கேயும் நல்லா இருக்குது. அந்த பெட்டியில் ஒன்றும் இல்லைப்பா, அது ஸ்டாலின் மாதிரி பூட்டு போட்டுற பெட்டி இல்லை. இந்த பெட்டியை வச்சுட்டு இது மாதிரி மக்கள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் எழுதி நான் பெட்டியில் போடுங்க. நான் அந்த பெட்டி பூட்டி பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சுக்கிறேன். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பூட்டை திறந்து அந்த பெட்டியை திறந்து நீங்கள் கொடுக்குற மனுவை படித்து பார்த்து தீர்வு காங்குறேன். அப்படி ஏதாவது நான் தீர்வு காண தவறினால், உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கவில்லாட்டால் நேரடியாக கோட்டைக்கு என்னுடைய அறைக்கு வந்து கதவு திறந்தே இருக்கும், நேரடியாக வந்து குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னார். இப்போ சாவி தொலைஞ்சு போச்சோ, பொட்டியே காணாத போச்சோ தெரியல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை பாருங்க. ஏங்க இந்த பொட்டியில் என்ன நீங்கள் வெறும் மனு தான் போடுறீங்க? என்ன தங்கத்தை போடுறீங்களா இல்லை வைரத்தை போடுறீங்களா பூட்டுறதுக்கு? எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். தான் சதுரங்க வேட்டையில் ஒரு படம், ஒரு சீனில் வருவாங்க. ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணும். அப்படி மக்கள்கிட்ட ஆசையை தூண்டி மனுக்களை போட்டு பெட்டி தூக்கிட்டு போய் ஓட்டுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. எவ்வளவு மக்களை ஏமாற்றுகிறீங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதிக அளவு மக்களை ஏமாற்றுகிறீங்க. அதுக்கெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பதிலடியை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் மக்கள் கொடுப்பாங்க. எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்தவன இருக்குது. இன்றைக்கு அதுதான் திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது.
இன்றைக்கு ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அங்கே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆனால் திமுக ஆட்சியில் பின்னோக்கி போயிட்டு இருக்குது. காரணம் சட்ட ஒழுங்கு சரியில்லை. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. கஞ்சா இன்னைக்கு சாக்லேட் வடிவில் வருது, மாத்திரை வடிவில் வருது, திரவ வடிவில் வருது. ஆக எளிதாக போதைப் பொருளை இன்றைக்கு தமிழகத்திலே நடமாடுகின்ற காட்சி தினந்தோறும் பார்க்கிறோம். இதனால் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி. இந்த போதைக்கு அடிமையாகிட்டா அந்த வீடே நடுத்தருக்கு வந்துடும், குடும்பமே அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சியில் பார்க்க முடியும், திமுக ஆட்சியில் பார்க்க முடியும். இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் உங்கள் மூலமாக. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசிட்டேன். இன்றைக்கு திமுக அயலர் அணின்னு வச்சிருக்காங்க. வேற எந்த கட்சியிலும் அயலக அணினே கிடையாது. இந்த அயலக அணியில் ஒரு பொறுப்பாளர், அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துறார். போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி பிடிச்சிட்டாங்க. இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இந்த ஃபோட்டோ இருக்கிறியா, இதெல்லாம் பார்த்தா தான் உண்மை ஒத்துக்குவாங்க. பாரு, இது ஸ்டாலின் யாரோட இருக்காரு? போதைப் பொருள் கடத்த நபரோடு இருக்கிறார். அடுத்தது இவர் யார் இருக்கிறார் சொல்லுங்க சத்தமா. அவர் பாரு, போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டவரோடு இருக்கிறார். பிறகு காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் அவர் ஏதோ பரிசு கொடுக்குற வாங்குறார். ஆக இப்படி முக்கிய பிரபலுடன், இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய பிரபலுடன் தொடர்பு இருந்து எளிதாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்திட்டு இருப்பதாக ஊடகத்திலே பத்திரிகை செய்து வந்துட்டு இருக்குது. 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தல் இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை அயல் நாட்டுக்கு திமுக நிர்வாகி வெட்டப்படுவதாக செய்தி வந்திருக்குது. இதுதான் ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதில் பேசுகின்ற பொழுது அவர் ஸ்டாலின் சொல்றாரு, நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன்னு சொன்னார். இப்பதான் புரியுது. இப்போ நடக்கிற செய்தியெல்லாம் பார்த்தா பாவம் அச்சத்தில் தான் கண் விழிக்கிறாரு. கட்சிக்காரனே கட்டுப்படுத்த முடியல. இந்த இவரை நம்பி நாட்டு ஒப்படைச்சா நாடு உருப்படியாங்களா? நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இது நாம சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை தான் நான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த டீசல் விலை உயர்வு. இந்த டீசல் விலை உயர்வு பார்த்தீங்கன்னா, நான் பலமுறை கூட்டத்தில் சொல்லிட்டேன். இன்றைக்கு மத்திய மாநில அரசு இதை குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. அப்போ பெட்ரோல் 71 ரூபாய்க்கு விற்கிது, டீசல் 55 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ வெளிநாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க $105. ஆக 2014 ஆட்சி மாற்றம், பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்குது. அப்பொழுது பெட்ரோல் விலை 71 ரூபா ஒரு லிட்டர், டீசல் 1 லிட்டர் 55. கச்சா எண்ணெய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறாங்க, அதில் $105. இப்போது 2024ஆம் ஆண்டு பெட்ரோல் 1 லிட்டர் 102 ரூபா, டீசல் 94 ரூபா, கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க $86. $86. ஆக 2024 1 லிட்டர் பெட்ரோல் 102 ரூபாய்க்கு விற்கிறாங்க, டீசல் 94 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கச்சானுடைய விலை $86. ஏற்கனவே 2014 105, இப்போ 86, கிட்டத்தட்ட $19 குறைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ வரி கூட்டி நம்மக்கிட்ட இன்னைக்கு விற்பனை செய்கிறாங்க மத்திய அரசாங்கம். இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கும் போது விலை குறைய வேணும்ல, ஆனால் விலை உயர்த்தி இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஆக இப்படி விலை உயர்வினால்தான் விலைவாசியெல்லாம் உயர்ந்திருக்குது. எல்லாமே லாரி வாடகை மூலியமாக தான் வருது, லாரியில் மூலமாக தான் சரக்கு வருது. அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, கட்டுமான பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு இடத்தில் மற்றொரு இடத்துக்கு செல்கின்ற பொழுது லாரியின் மூலமாக செல்லுகிறது. அந்த லாரியில் டீசல் பயன்படுத்துவதனால டீசல் உயர்னால் லாரி வாடகை உயர்றது, லாரி வாடகை உயர்கின்ற பொழுது சரக்கு உயர்கிறது. அந்த சரக்கை நாம் வாங்கின்ற பொழுது நம் தலையில் வந்து விழுகிறது. ஆக டீசல் உயர்ந்தால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் மத்திய அரசு மாநில அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் 4 ரூபா குறைப்பினாங்க. இது வரைக்கும் குறைச்சாங்களா? இல்லை.
மாநில அரசு போடுகின்ற வரியிலிருந்து குறைக்கலாம். இன்றைக்கு கர்நாடகத்தில் 8 ரூபா குறைச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியில் 6 ரூபா குறைச்சிருக்காங்க. ஆனால் திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வரி இன்ன வரைக்கும் டீசலை குறைக்கல. மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் புதுசாக வந்துட்டார், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை. இவர் அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமிரல் இப்படி பேசாதப்பா. அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற, தமிழ்நாடு வளர்ச்சி பெற. அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க. இதே புரட்சித் தலைவர் அம்மா கண்ணை இமைகா போல இந்த கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள். எங்க கட்சியா நீ அழிக்க பார்க்கிற? எப்பா 98ல் ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அதிமுக தான். தாமரை சின்னம்னா எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம். அப்போ அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்போ தான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம், பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மளை ஒழிக்க பார்க்குறாங்க. ஆக நீங்கள்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணால் தான் உங்கள் கட்சி நீங்கள் தலைவராக இருப்பீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் உங்கள் தலைவரை மாற்றலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிறகுதான் முதலமைச்சரானேன். ஆனால் இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும். அங்கே டெல்லியில் நினைச்சா தலைவராகலாம். ஆக நீங்கள் அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்கள் எப்படி ஐபிஎஸ் படித்து போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்டில் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, புரிஞ்சுக்கிங்க. திரு கருணாநிதியும் பார்த்தது, திரு ஸ்டாலினையும் பார்த்தாச்சு. எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அடிமை இல்லாமல் துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அவர் பேசுறார். இன்றைய தினம் 500 நாள்ல 100 திட்டத்தை நிறைவேற்றுறார். 500 நாள்ல 100 திட்டத்தை. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா? ஏ அப்பா, ஏற்கனவே 2021 520 அறிவிப்புகளை வெளியிட்டு அவர் நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற. ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பியா முடியல. நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப? எப்படிலாம் பேசுறீங்க பாரு. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பதவி வருகின்ற போது பணிவு வர வேண்டும். அது உங்கள்கிட்ட இல்லை. ஆக தலை கருவத்தில் ஆடாதீங்க, இதெல்லாம் நிலைக்காது. என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனாக பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு. அது அவகிட்ட கிடையாது. பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசுகிறார், வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்று. அவர் கூட்டணியில் இருக்கிறது யாருங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இருக்குது? அது வாரிசு அரசியல் தானே. ஆக உங்களோட சேர்ந்தால் நல்லவர் ஆயிடுவாங்க, இல்லைன்னா கெட்டவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளிக்கு வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். ஆக எங்களை பார்த்து பேசுகிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஏதோ நம்மோட கூட்டணி வச்ச பிறகு ஐயோன்னு கெஞ்சி இடஒதுக்கீடு கேட்டாங்களாம். ஏங்க அந்த ஜீவோ மறுக்க முடியுமா? திரு அன்புமணி அவர்களே, மறக்க முடியுமா? நாங்கள் தான் ஜீவோ போட்டோம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நான் முதலமைச்சர் இருந்தபோது 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் நான் உத்தரவு போட்டிருக்கின்றேன். ஜீவோ நெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம், நிலங்கள்லாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கு எல்லா ஜாதிக்கும், ஒரு ஜாதி கிடையாது, எல்லா ஜாதிகளுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த ஜாதி விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும். கொண்டு வந்தது நான். பேச மனம் இல்லை.
பேச மனம் இல்லை. இப்ப யாரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று கட்சியோட போய் நீ கூட்டு வச்சிருக்கிறீங்க. அப்ப எப்படி போய் இந்த கொள்கை நிறைவேற்ற முடியும்? சிந்திச்சு மக்களை எப்படி ஏமாற்றுகிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.